சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிற அத்தனை பேருக்கும் விநாயக பெருமான் சங்கடங்களை தீர்த்து சகலத்தையும் கொடுப்பார். இதுதான் உண்மை. அதனால அவசியமாக அத்தனை பேரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சங்கடங்கள் தீர்ந்தால் சகல சௌபாகியமும் கிடைக்கும், சகல செல்வங்களும் கிடைக்கும். அந்த சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை எப்படி இருக்கிறது, இதுதான் முக்கியம். விநாயகர் வழிபாடு தான் சங்கடகர சதுர்த்தி. காலையிலிருந்து விரதம் இருக்கணும். திரவப்பொருள் திடப்பொருள் எடுத்துக்காதீங்க, திரவப்பொருளாக சாப்பிடுங்க. சாயரிச்ச சந்திரன் உதயமானத்துக்கு பிறகு 7 மணிக்கு பிறகு சிவாலயத்தில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு நடத்தணும். என்னென்ன செய்யணும்? பிள்ளையார் வஸ்திரம் வாங்கிக்கணும், அவசியம். பிள்ளையாருக்கு வஸ்திரம், மோதகம் அவசியம் நிவேதியம், சக்கரை பொங்கல் நிவேதியம், எருக்கம்பூ மாலை அவசியமாக இருக்கும்.